ஹை ஃபேமிலிஸ், கடையில் வாங்கி சாப்பிட்ற ஃப்ரைட் சிக்கன் மாதிரி தான் இப்போ நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து சிக்கன் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஃபர்ஸ்ட் ஸ்பூன் வச்சு நல்லாவே அதை குத்தி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் மசாலா வந்து நல்லாவே உள்ளே போகிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஸ்பூன் வச்சு நல்லாவே அதை குத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து லெமனு, அதுக்கப்புறம் வந்து பெப்பர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிளகாய் தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு எல்லாமே நான் ஆட் பண்ணி இதை இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ஆர்கனை வந்து கொஞ்சமாக வந்து போட்டுட்டு அதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லாவே வந்து ஊறணும். அதனால் வந்து இதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுட்டு இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லாவே ஒரு நாளாவே போதும். இது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான நம்ம வந்து மாவு வந்து பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மாவுக்கு வந்து நான் மைதா, கார்ன்ஃப்ளவர் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணி இதில் ரெட் சில்லி பவுடர், பிளாக் சால்ட் எல்லாமே போட்டு ஆட் பண்ணி இது நல்லாவே கலந்து விட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா எக்கு தான். இது வந்து டிப் பண்ணுறதுக்காக நான் வந்து எக் வச்சுருக்கேன். உங்களுக்கு எக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து அந்த சிக்கனை வந்து அந்த மாவில் வந்து நல்லா பரட்டி எடுத்துகிட்டு ஒரு தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பி மாவில் பரட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஆனால் எக்கில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இது ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியானது. வெளியே சாப்பிட்றத விட இப்படி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தி. அதுக்கப்புறமா இதையும் வந்து நான் கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு இது 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், மைதா எல்லாமே போட்டு இதையும் நல்லா வந்து நான் பீட் பண்ணி எடுத்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரைட் சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து சிக்கனை ஃபஸ்ட்டு வந்து அந்த மாவில் நல்லா பரட்டி எடுத்துகிட்டு அந்த எக்லேயும் நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. எண்ணெய் வந்து நார்மல் ஹீட்டில் இருந்தாலே போதும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா சிக்கன் வந்து உள்ளே வேகாமையிடும். இதை சிக்கன் நல்லா உள்ள போட்டதுக்கப்புறமா இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் சிக்கனும் ரெடி ஆகிடும். நீங்கள் இதே மாதிரி வீட்டிலே வந்து உங்களை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதான். வெளியே சாப்பிட்றதோட இப்படி சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. KFC ஸ்டைல், பாப்பாய் ஸ்டைல்லாம் இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். நார்மலாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற ஒரு ஃப்ரைட் சிக்கன் மாதிரி நல்லாவே ஒரு டேஸ்ட்டாகவே இருந்தது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கு ஒரு சூப்பரான மைனஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைனஸ்க்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கு வந்து நான் 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன். அந்த முட்டையில் வந்து நான் 2 கார்லிக் போட்டிருக்கேன். நீங்கள் 1 கார்லிக்கே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர், சால்ட்டு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இதுக்கு லெமன் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் சிக்கனுக்கு ஒரு சூப்பரான மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபேமிலிஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.